சரிம்மா, அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 மாதம் லீவு கழித்து உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறோம். இன்றைக்கி ஜூன் 5ஆந்தேதி பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு என்வைரன்மெண்டல் டே, உலக சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கிறோம். நம்ம கல்லூரியில் பார்த்தீங்க அப்படின்னா முந்தா நேற்று கொண்டாடணும். சரி, அப்போ ஓசை காளிதாஸ் ஐயா வந்து பேசினார், சுற்றுச்சூழலை நம்ம எப்படி பாதுகாக்கணும், அதுலேருந்து வரக்கூடிய ஆதாரங்கள் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒட்டுமொத்த தமிழகத்தை எடுத்துட்டிங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து ஆரம்பித்து அதனுடைய எல்லை வரைக்கும் நம்மளுடைய தமிழ்நாடு ரொம்ப செழிப்பாக இருந்துச்சு. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா சாலை விரிவாக்கம், இல்லை நகரமயமாக்கல், இல்லை தொழிற்சாலை இப்படின்னு இயற்கை வளங்களை அழிச்சிட்டு வந்துட்டுருக்குறோம். இன்றைக்கி இது முக்கிய பேசுபொருளாக இருக்குது. இன்றைக்கி பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு இதுதான். அதை தான் நம்ம இன்றைக்கி கேஸ் ஸ்டடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்க்க போகிறோம். உங்கள் ஊரை சுற்றி நிறைய கனிம வளங்கள் எல்லாம் இருந்திருக்கு. நீங்கள் சின்ன வயசில் பார்த்த உங்கள் ஊரும் இன்றைக்கி பார்க்குற அந்த ஊரும் எத்தனை மாறுபாடு அடைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இது நம்மளை மட்டும் பாதிக்காது, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்களையும் பாதிக்கும். அடுத்ததாக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறையை ரொம்ப பாதிக்கும். நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய தாத்தா பாட்டி, இல்லை அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்துருக்கிறாங்க. அந்த வாழ்க்கையினுடைய விளைவாக தான் இன்றைக்கி நம்ம சுத்தமான காற்றையோ நல்ல நீரையோ குடிக்க முடியுது. இன்றைக்கி நீங்கள் செல்வரம் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தண்ணி கூட சாக்கடை நீர் கலந்து வருது. நொய்யலாற்றில் சாயக்கழிவுகளெல்லாம் விட்டாங்க. நேற்று பேப்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சாக்கடையோடு சேர்த்து நுரையாக வந்துட்டு இருக்குது. நம்ம இங்கே இருக்கிறங்காட்டி அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறதில்லை, நமக்கு எல்லாம் கிடைக்குது அப்படின்னு நினச்சிட்டுருக்குறோம். இனி ஒரு 10-20 ஆண்டுகள் கழித்து நீங்கள் உங்களுடைய குழந்தைகளோடு வாழும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீர் பிரச்சனை வரும், கனிம வள பிரச்சனை வரும். இன்றைக்கி பல இடங்களில் மலைகளை எல்லாம் வெட்டிட்டு வந்துட்டுருக்குறாங்க. இப்போ உங்கள் ஏரியாவில் நீங்கள் பார்த்த ஒரு கனிம வளம் இல்லை இயற்கை வளங்களை அழித்து ஒரு பிரச்சனை உருவாயிருக்கு. போன செமஸ்டர் நம்ம பார்த்துருப்போம் சாயாவனம் அப்படிங்கிற ஒரு நாவல். ஒரு கரும்பு ஆலை ஆரம்பிக்கிறதுக்காக எவ்வளோ பெரிய ஒரு காட்டையே அழிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு 1967 நடந்தது. இன்றைக்கி கொக்கோகோலா கம்பெனிக்காக பார்த்தீங்க அப்படின்னா தாமிரபரணி ஆற்றுல தண்ணியே இல்லை. இப்போ நீர் பற்றாக்குறை சார்ந்து இருக்கக்கூடிய கனிம வளங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனிதர்கள் அழிச்சிட்டு வந்திருக்கிறோம். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஒரு கேஸ் ஸ்டடியாக பேச போகிறோம். இதான பிரச்சனை என்ன நடந்திருக்கு, உங்கள் பகுதியிலேயே கனிம வளங்கள் அழிக்கப்பட்டிருக்கலாம், அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் இங்கே ஷேர் பண்ணிக்கிங்க. அதை பற்றி பேசுவோம், எப்படி அதை தீர்ப்பதற்கான வழி அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சரிங்களா? குட் மார்னிங் சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் இருந்தது. அது இப்போ வந்து மழை வருதோ இல்லையோ, மழை இல்லாத இடத்துலலாம் வந்து அதில் இருந்த மணலெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு போய் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மழை வந்தாலுமே மணல் மட்டும்தான் வந்து நீரை உறிஞ்சக்கூடிய தன்மை உள்ளது. வெறும் மண்ணுனால நீரை ரொம்ப நேரத்துக்கு உறிஞ்சி வச்சிருக்க முடியாது. மணல் மட்டும்தான் நீரை உறிஞ்ச தன்மை உடையது. அதை எடுத்துட்டோம்னா என்னதான் மழை பெஞ்சாலும் வந்து நீரை அது உள்வாங்காது, அந்த நீரை விட்டுரும். அது எங்கேயாவது ஓடி போய் கடல்ல தான் கலக்கும். அது வேஸ்ட்டு தான். இந்த மாதிரி மணலை எடுக்கிறனால நம்மளுக்கு நீர் பற்றாக்குறை வரும். அதே மாதிரி நீங்கள் சொல்ற மாதிரி பார்த்தா கன்னியாகுமரி சைட்லலாம் வந்து நிறையா மலையை வெட்டுறாங்க. அதனால நம்மளுக்கு வந்து மழை இல்லாமல் போகும், மழையுமே இல்லாமல் போகும். அப்போ வறட்சி ஏற்படும். இதுக்கெல்லாம் காரணம் கடுமையான சட்டங்கள் இல்லாதது தான் சார். பக்கத்து மாநிலம் கேரளாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு கடுமையான சட்டம் இருக்குது. மலையை வெட்டுறது தடை பண்ணியிருக்காங்க. மீறி வெட்டினா அதுக்கு வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம மாநிலத்தில் அப்படி இல்லை. இதை தடுக்கணும்னா ஒரு நல்ல சட்டம் கொண்டு வரணும். இதுக்கு செய்கிறவங்களுக்கு கடுமையான தண்டனை கொண்டு வரணும். இதனால தான் இதை தடுக்க முடியும். நன்றிங்க சார். சரிங்க, இவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான சட்டங்களை நம்ம தேசத்தில் கொண்டு வர்றது இன்னும் கொஞ்சம் ஒரு 10 ஆண்டுகள் கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மலைகளை வெட்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இல்லை இயற்கை வளங்களை அழிக்கிறாங்க அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச ஒரு குரலை கொடுக்கணும். நீங்கள் இவர் சொன்ன மாதிரி தான் இங்கே சின்னவடம்பட்டி ஏரி இருக்குது, கிட்டத்தட்ட 240 ஏக்கர் ஏரி இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மாங்கரையில் இல்லை மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பெஞ்சு அங்கிருந்து வரக்கூடிய தண்ணியினால் மட்டும்தான் இந்த ஏரி நிரம்பும். இந்த வெள்ளைக்கிணறு குட்டை வழியாக வந்து எல்லாம் வந்து இங்கே சேர்றக்குள்ளார என்ன அப்படின்னா அங்கங்கே தடுப்புகளை போட்டு வச்சிருக்கிறாங்க. கணுவாயில் பார்த்தீங்க அப்படின்னா செங்கல் சூளைக்காக மண் எடுத்து, இல்லை மலையினுடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த மலைகளை எல்லாம் அழித்து செங்கலுக்காக மண் எடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 164 செங்கல் சூளைகளை பசுமை சுகாதார நிலையம் வந்து தடை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ சட்டங்கள் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்து தடை பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடியே 1-2 இருந்த செங்கல் சூளைகள் இன்னைக்கு 144 வரைக்கும் உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அரசாங்கம் கொடுத்த அனுமதி தான்.
இந்த அனுமதி எல்லாம் கொடுக்குறதா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஏரிகளோ சின்ன குளம் குட்டைகளோ இருக்கோ, அந்த குளம் குட்டைகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பு கொடுங்க. இங்கே சின்னவடமட்டி ஏரி இருக்குது. அந்த ஏரியில் வாரம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் அந்த ஏரியை சுற்றி மரங்களை நடுறது, அதை பராமரிக்கிறது, அப்படி பாதுகாத்துங்காட்டி தான் இந்த ஏரி இப்போ உயிர்ப்போடு இருக்கு. இல்லைன்னு வைங்களேன், செங்கலை கொட்டி எல்லாம் கொட்டி பார்த்தீங்கன்னா அங்கே அப்பார்ட்மெண்ட்டே கட்டியிருப்பாங்க. இங்கே அம்மன் கோயில்னு ஒரு இடம் இருக்குது, கோயம்புத்தூரில் சரவணப்பட்டி பக்கத்தில் அம்மன் கோயில்னு இருக்குது. அது அம்மன் குளம். அந்த இருந்து பார்த்தீங்கன்னா 3 அப்பார்ட்மெண்ட் கட்டி இருக்கிறாங்க அந்த குளத்தை மூடிட்டு. இப்போ அது உள்ளே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு செய்திகள் வந்துச்சு, இஷ்யூவும் வந்துச்சு. அப்போ குளங்களை எல்லாம் மூடிட்டு பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளை எல்லாம் மூடிட்டு அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுனால மக்கள் தொகை பெருக்கம் ஒன்றும் ஆகுது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீராதாரங்கள் அழிக்கப்படுது. அப்போ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை அழிக்கும் போது, இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை அழிக்கும் போது, உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து இல்லை அந்த பகுதி மக்களோடு சேர்ந்து எதுக்காக இதை பண்ணுறீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அது தடுக்கப்படும். கேட்கணும், கேட்காம விட்ட முடியும். உங்களால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பை இந்த இயற்கைக்கு இந்த சமூகத்துக்கும் நம்ம செய்யணும். நாம் உயிரினங்கள் இல்லாமல் வாழ முடியாது, ஆனால் நம்ம இல்லாமல் அந்த உயிரினங்கள் வாழும். அப்போ நம்மளோடு சேர்த்து நம்ம மூதாதையர்கள் எல்லா உயிரினங்களும் வாழணும் அப்படின்னு தான் இந்த இயற்கையை பாதுகாத்தாங்க. அந்த பாதுகாப்புக்கான உண்டான அவசியம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். இனி வரக்கூடிய காலங்களில் இயற்கையை பாதுகாப்புன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச இடங்கள்ல மரங்களை நடுங்க. இது முதலாண்டுலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். உங்கள் பிறந்த நாளுக்கோ, உங்கள் நண்பர்களுடைய பிறந்த நாளுக்கோ, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ ஒரு மரங்களை நடுங்க. நமக்கு இது பயன்படுதோ இல்லையோ அடுத்த தலைமுறைக்கு பயன்படும். சரிங்களா? ரொம்ப நன்றி.